வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கூல் பசங்க, ஆஃபீஸு, காலேஜ் எல்லாத்துக்குமே கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காயை எண்ணெயில் அப்படியே நல்லா வதக்கிட்டு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி இந்த குழம்பு செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்: பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வதக்கிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, வரமிளகா, வெந்தயத்தை லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காயை நீங்கள் 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு தக்காளி மட்டும் நான் மிக்ஸி ஜாரில் தான் சுற்றி எடுக்க போகிறேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் இது கூட சேர்த்து நல்லா சூடானதுக்கு முன்னாடி சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. நல்லா கலர் மாதிரி வரணும், கருகாத அளவுக்கு இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு ஆறுனதுக்கு முன்னாடி பவுட்ரு பண்ணணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஆறி வச்சு இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயத்தை நல்லா அந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கோங்க. தக்காளியை ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக. இப்போ இந்த ஸ்டவ்வில் இந்த பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அந்த கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஊற்றி அந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே நல்லா கலர் மாதிரி வரணும். அந்தளவுக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கு. வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. வரமிளகா, சீரகம், சோம்பு, கொஞ்சமாக கடுகு, கத்திரிக்காயை எண்ணெயிலே நல்லா அந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே எண்ணெய் கத்திரிக்காய் வதக்கின எண்ணெய் இருக்குது, அது கூட கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த சீரகம், சோம்பு, கடுகெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு பின்னாடி இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு இருந்தால் அந்த டயத்தில் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்க மறந்துட்டேன். நல்லா வதக்கி விட்டு நல்லா கலர் மாதிரி வரணும். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தால் இப்போ சேர்த்துக்கோங்க.
வரமிளகா இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெந்தயத்தை நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கு. இதை கடைசியாக நம்ம குழம்பு கொதிக்கிறப்ப சேர்த்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், சோம்பு, வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டோம். காஞ்ச மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் கத்திரிக்காய் எண்ணெயிலே வதக்கின கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா இதில் திரும்பவும் நீங்கள் வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம உப்பு போடாமல் வதக்கணும். இப்போ உப்பு சேரணும் அந்த கத்திரிக்காயில். நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கு பின்னாடி வீட்டில் எப்போவும் அரைச்சி வச்சுருக்க பொடி குழம்புத்தூள் அது ஒரு 2 ஸ்பூன், மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி தான் சேர்க்குறேன். இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு புளி சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஏற்கனவே. நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு இல்லைன்னா எலுமிச்சம்பழம் அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு. நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிய விடணும். புளி தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. மண் தூசி ஏதாவது இருக்கும். வடிகட்டிட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி, காரம், உப்பு எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா வேகணும். நல்லா மசாலா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக வரணும். அது வரையும் நீங்கள் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலாவுடைய வாசனை போய் நல்லா வரும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம்.
இப்போ ஒரு அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இதை வந்து ஒரு லஞ்சு பாக்ஸாகவே நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். கடைசியாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கத்திரிக்காய் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக புளி தண்ணி மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கொதிய விட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.